தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடகராசி பூச நட்சத்திரம். குரு பயிற்சி பலன்கள். ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலே ஒரு சில பதட்டத்தை கொடுக்கும். ஜென்ம ராசிக்கு குரு வந்தால் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தசைகள் அது எப்படி இருக்கும், அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அது என்ன வலிமையில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கும், நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி அந்த வயசுக்கேற்ற தசை, அதாவது உங்களுடைய தசை என்ன நடக்குதோ அந்த தசைக்கு குருவுடைய பார்வை கிடைச்சா சிறப்பு. அதாவது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அந்த குரு, அதாவது முழுமையான சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம், அந்த கிரகத்தை குரு பார்வைப்பட்டுச்சுனாக்கா அந்த காரகத்துவம் தூண்டும். அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகும். அதாவது அதுலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்ற மாதிரி. இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை, அதாவது விருச்சிக ராசியை, 7ஆம் பார்வையாக மகர ராசியை, 9ஆம் பார்வையாக மீன ராசியை, இந்த 3 பார்வைகளை ஜென்ம ராசியிலேருந்து பார்க்குறாரு. ஜென்ம ராசியில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. மன உளைச்சல்கள், மனசு ரீதியாக கொஞ்சம் பதட்டத்தை, எதை எடுத்தாலும் அவசரப்படுறது, அது மாதிரி கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பார்வை மூலிமா நிறைய பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த குரு கொடுக்க போகிறார். இது தசா ரீதியாக பார்ப்போம். இப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஆரம்ப தசையே சனி தசை தான். இந்த சனி தசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். நீங்கள் முதல் பாதத்தில் இருக்கலாம், இல்லை 2ஆம் பாதத்தில் இருக்கலாம், இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கலாம், 4ஆம் பாதத்தில் கூட இருக்கலாம். உங்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கும், இல்லை 10 வருடம் இருக்கும், இல்லை 16 வருடங்கள் கூட இருக்கலாம், 17 வருடங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் எடுத்துக்கிறேன். ஒரு 22 வயசு வரைக்கும் முடிச்சுட்டு, அதாவது படிக்கிற காலகட்டம் முடிச்சுட்டு, அதன் பிறகு வரக்கூடிய தசையெல்லாம் முழுமையாக எந்தெந்த வயசில் உங்களுக்கு தசை வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த வயசில் தான் வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 10 வருட தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வயதில் தான் இந்த தசை வரும். இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்கும் நான் விரிவாக சொல்கிறேன். இப்போ நான் 10 வயசு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், படிக்கிற காலகட்டம் மட்டுமே. இப்போ 10 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடைமுறைக்கு வரும். நான் 22 வயசுக்குள்ளே தான் நான் படிப்பு சம்மந்தமாக எடுப்பேன். இப்போ 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புதன் தசை முடிஞ்சு கேது தசை கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இப்போ பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்து 1 வருட தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ கேது தசை போயிட்டுருக்கோம். அப்போ இதுக்கு கனெக்ட் ஆகாதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன தசை நடந்தாலும் சரி, இப்போ சனி தசையா, புதன் தசையா, இல்லை கேது தசையா, உங்களுக்கு இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். இப்போ படிப்பு ரீதியாக இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இல்லை நம்ம எடுத்த படிப்பு சரியான படிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த படிப்பை எடுத்திருந்தாலும் சரி அதில் ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. படிக்கிற காலகட்டத்தில் படிக்கிறது நல்லது, படிக்கிறது நல்லது. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் மாத பயிற்சிகளும் சொல்வேன், தசாபுதி பலன்களையும் சொல்வேன். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும், பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா இந்த விஞ்ஞான உலகத்தில் என்னென்னமோ மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரியான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ படிச்சிருங்க, எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. இதுக்கு ராசி நட்சத்திரமோ இல்லை, அதாவது ராசி நட்சத்திரம் பார்த்து படிக்கலாம் இல்லைன்னு சொல்ல, அது பிடிச்ச படிப்பாக இருக்கணும். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை படிக்கலாம். விஞ்ஞான உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம எதிர்காலத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி படிச்சுட்டு நீங்கள் எதிர்க்கு வரக்கூடிய அவயோக தசைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு இந்த 22 வயசுக்குள்ளே லவ் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனைகளில் இருப்பாங்க. பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொன்று கெட்ட பேர் வர்றது, அவப்பெயர், இந்த பசங்களோட சேர்ந்துட்டு பண்ணுற ஒரு சில்மிஷம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டைம் சரியில்லை அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். 100% நான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ டைம் சரியில்லை, இவங்க தவறான பாதையில் தள்ளி விட்டுரும் இந்த கிரகங்கள். அதாவது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகமும் இப்போ கொஞ்சம் உங்களை வழி மாற்றி விட்டுட்டு போயிடும்.
அதாவது லவ் மட்டுமே கெட்ட நேரம்னு சொல்லலை, நீங்கள் எடுக்கக்கூடிய அவப்பெயர், அதாவது இன்னொன்று வந்து பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள். இப்போ சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா டீ கடையில் நின்று சிகரெட் அடிக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எதுக்கு இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு தெரியல. இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? இது எல்லாமே கெட்ட பேர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தவறான வழி தான். உடலை கெடுத்துக்கிறது மட்டும் இல்லை, மனசை கெடுத்துக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அப்போ பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா இப்போல்லாம் அது பண்ணும். அதாவது நம்மளை வந்து ஒரு பெரிய அறிவாளியாகவும் பெரிய வந்து ஜீனியஸ் ஆகும், அது மாதிரியெல்லாம் வந்து நினைக்க வைக்கும். ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த பேட் டைமு இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க உங்களோட பர்சனல் லைஃப்பில், படிச்சிருங்க அவ்வளோதான். பின்னாடி வரக்கூடிய தசைகள், ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதன் தசை முடிஞ்சவொடனே கேது தசை, கேது தசைக்கு அப்புறம் வந்து சுக்கிர தசைன்னு ஒன்று வரும். சுக்கிர தசை மாதிரி ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய தசை எதுவுமே கிடையாது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சரி, கடகராசிக்கு சரி. அது நல்லபடியாக உக்காஞ்சிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப். இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், அதிகப்படியான கஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ வந்து அரசியலில் ஒருத்தர் சுக்கிர தசையில் வந்தார் இல்லையா, மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தது சுக்கிர தசை. ஆனால் அந்த இடத்துல போய் உக்காரத்துக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளோ எதிர்ப்புகள். சாதாரண ஒரு வலிமையான ஜாதகம், அந்த ஜாதகம் வலிமையான ஒரு நபர், அதாவது சினிமா துறையில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர், அவரால் இப்படி போராடி உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுக்கிரதசையை பற்றி. அவருக்கு இருந்த இடம் நல்ல இடம், அதனால் வந்து உட்கார வச்சிச்சு, எப்படியும் உக்காந்துருவார், பெரிய லெவலில் வந்துடுவார்னு வச்சிங்களேன். உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய ராசி, அந்த அமைப்பு இருக்கா? அப்போ வந்து எல்லாருமே வந்து சினிமா துறையில் போக முடியாது, எல்லாருமே வந்து அரசியலில் போயிட முடியாது, எல்லாருமே வந்து பெரிய லெவலில் போயிட முடியாது. அந்த பெரிய லெவலில் போகிறதுக்கு உண்டான படிப்போ இல்லை அதுக்குண்டான முயற்சிகளோ அதுக்குண்டான தொழில் அமைப்போ நீங்கள் ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால் பின்னாடி வரக்கூடிய தசைகள் சமாளிக்கணுன்னாக்கா நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல ராசி இந்த கடகராசி அப்படிங்கிறது, ரொம்ப மனசு தெளிவான ராசி, எதையுமே யாருக்குமே வந்து கெடுபலன் செய்யாத ராசி, யாருக்குமே வந்து கெடுக்க மாட்டாங்க. இவங்க தான் கெட்டிருப்பாங்களே தவிர யாரையுமே கெடுத்துருக்க மாட்டாங்க. நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா ராசிக்கும் நல்ல குணங்கள் இருக்குது, எல்லா நட்சத்திரத்துக்கும் நல்ல குணங்கள் இருக்குது, அதாவது எல்லா தசைக்கும் நல்ல குணங்கள் இருக்குது, 9 கிரகங்களுக்கும் நல்ல குணங்கள் இருக்குது. அது உக்கார இடத்த பொறுத்து தான் நம்ம வந்து இப்படியெல்லாம் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ படிக்கிற காலகட்டத்தை நான் சொல்லிட்டேன், இப்படி இருந்துக்குங்க, இது இப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும், நல்ல ஒரு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தசை நல்லா இருந்தால் சிறப்பு. இப்போ வந்து 22 வயசுக்கு மேலே, இப்போ புதன் தசை எடுத்திருக்கிறேன், இப்போ 22 வயசுக்கு மேலே நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி பண்ணுறீங்களோ வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 4 இடத்துல வேலைக்கு கூப்பிடுவாங்க. எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் வந்து தசை சரியில்லைனாக்கா அந்த வேலையை விட்ருவாங்க. இதை எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை நம்பி அதை விட்டுட்டு, அதை நம்பி இதை விட்டுட்டு கடைசியில் வேலை இல்லாமல் நிற்கிறதும் ஒரு தசை அமைப்பில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எந்த வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையை உடனே நீங்கள் எடுத்துறது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இதுவா அதுவான்னு குழப்பமே இருக்கக்கூடாது. அந்த குழப்பத்தை தான் இந்த குரு பகவான் கொடுக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே நான் எடுத்திருக்கிறேன். புதன் தசை அப்படிங்கிறது 27 வயசு வரைக்கும். திருமணமும் உங்களுக்கு சிறப்பு. டோட்டலாகவே பொதுவாக சொல்லணும்னா திருமணம் உங்களுக்கு முன்னேறி வரும், திருமண முன்னேற்றங்கள் உண்டு, திருமணம் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் அது எல்லாமே தீரக்கூடிய நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்பலாம் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த புதன் தசையில் இருக்கிறீங்க இல்லையா, அந்த புதன் தசை அப்படிங்கிறது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நான் 27 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஆனால் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் வரும். 34 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பு. புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து இந்த ராசிக்கு நல்லது பண்ணாது. இருந்தாலும் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குரு பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தாலோ இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தாலோ வக்ரமாக மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது வக்ரமாக இல்லாமல் இருந்தால், இப்போ புதன் வக்ரமாக இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் சரியில்லாத டைம், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இல்லை, புதனே இருந்தால் கூட வக்ரமாக இருக்கக்கூடாது, அது ஒன்று. சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால் சிறப்பு. இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து கேது தசை. கேது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42. இப்போ நான் 10 வருடம் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, 28 to 35. அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 27. அதுதான் சொன்னது ஃபஸ்ட்லேயே, நான் வந்து படிக்கிற காலகட்டத்திலே ஒரு சில பேருக்கு வரலாம்,
இந்த கேது தசை அப்படிங்கிறது. இப்போ 27 வயசுக்கு மேலே டோட்டலாக கேது தசை அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே வருது. வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த டைம். கேது அப்படிங்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், நெகட்டிவ். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் யோசித்து முடிவு எடுக்கணும். எதையுமே ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையுமே முடிவு எடுத்துக்கூடாது. ஆனால் வேலையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது. இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி, வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த கேது பகவான் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். திருமண வயதில் இருந்தீங்கன்னாக்கா திருமணத்தெல்லாம் கொடுத்துரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இப்போ சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சனியோட வீட்டிலனா மகரத்தில் இருந்தான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பரவாயில்ல. இருக்கக்கூடிய சிக்கல், வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல், இல்லை குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவானே பார்க்குறார், அதாவது அந்த கேது பகவானை இந்த குரு பார்க்குறார் கோச்சார ரீதியாக, அந்த வீடு கொடுத்த கிரகத்தையும் பார்க்குறார். அப்படின்றதுனால மகர ராசியில் யாருக்கெல்லாம் கேது இருந்து தசை பண்ணுதோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் என்னன்னா, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். என்ன ஒன்று, ராசிக்கு 11ல் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படிலாம் 4ஆம் இடத்துல இருக்கும். வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுங்க. எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் இருங்க. ஆனால் அலைச்சலை கொடுக்கும் அந்த டைமுங்கிறது. நான் 2 இடம் தான் சொல்லியிருக்கிறேன், சுக்கிரனோட வீடு, சனியோட வீடு. இந்த 2 இடத்துல இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மீதி எங்கே இருந்து அந்த கேது பகவான் தசை நடத்தினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குருவுடைய பயிற்சி. அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும், நான் என்னோட கணக்குப்படி நான் எடுத்தேன் இல்லையா, 35லேருந்து 55 வரைக்கும், அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். அப்போ 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வருது. இந்த கடகராசிக்கு சுக்கிரனை பற்றி பேசணுன்னாக்கா நிறைய பேசலாம். ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எப்படி இருந்தாலும் சரி வேலையில் நல்லா இருப்பீங்க. அதாவது ஒரு வேலை இந்த சுக்கிர பகவானுக்கு அந்த தசையில் டிஜிட்டல் சேலரி எல்லாம் வாங்குறவங்க நான் பார்த்துருக்குறேன், அவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். அதாவது 5 லட்ச ரூபா சம்பளம், 4 லட்ச ரூபா சம்பளம், வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையை கொடுத்துரும். ஆனால் என்னை வளரவே விடலை சார், யாரோ வளர்றாங்க, என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, வேலையில் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். அதுமாரி தான் வச்சுருக்கோம். இல்லைன்னா அடிமட்டத்தில், அதுக்கு தான் சொல்கிறது, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இது மாதிரி சுக்கிர தசைக்கு நீங்கள் படிச்சுட்டு ஒரு லெவலுக்கு வந்துடுங்க, மேலே ஏறிடுங்க. எத்தனை படி இருக்கோ அத்தனை படி மேலே ஏறி நின்றுட்டிங்கனாக்கா அதுக்கேற்ற வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் சொல்கிறது, இந்த சுக்கிர தசை அந்த அளவுக்கு கெடுக்கும். இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் 50,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தால் அப்படியே தான் இருப்பீங்க, 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தாலும் அப்படியே தான் இருப்பீங்க. 2 லட்சம் ஏதோ அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி வளர்ச்சிகளை கொடுத்துருக்காது. நீங்கள் இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்க ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு இடம் வாங்க வைக்கும். வேலையில் உயர் பதவிகளை எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா போராடி வாங்க வைக்கும். போராடி தான், அது கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தான் வாங்கணும். ஒரு நாடு விட்டு நாடு மாறுறீங்க, ஒரு வீடு விட்டு வீடு மாறுறீங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறீங்க, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அதிகபட்சமான போராட்டங்களை கொடுத்து தான் அது வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். ஆக மொத்தத்தில் வெற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற தன்னம்பிக்கை கன்ஃபார்மாக கொடுத்துரும். அது ரொம்ப போராட்டம்னா 6 வருஷம் 7 வருஷம் அப்படி கிடையாது. இந்த குருவுடைய பயிற்சிக்கு ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம், இன்றைக்கி ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வேலையே உங்களுக்கு சேங்ஷன் ஆகாது, அப்ளிகேஷனே எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கே தன்னம்பிக்கை போயிடும், இன்னும் நமக்கு லைஃபே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, கிளைண்ட்டுங்கிட்ட நீங்கள் இப்படி தான் சார் இருக்கும், இந்த தசை மாறும்போது இல்லை புத்தி மாறும்போதோ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது சார், அதாவது இதுக்கப்புறம் நமக்கு லைஃபே இவ்வளோ தான் போல இருக்குது, இதுக்கப்புறம் வேலையே கிடைக்காது போல இருக்குது, நம்ம வயசுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒன்றுமே கிடையாது சார், ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் கொடுக்கும். அதாவது போராட்டகலமான ஒரு இதுன்னு சொல்லலாம் சுக்கிரதசை அப்படிங்கிறது. கொடுத்துச்சுன்னா அந்த லெவல்லே வச்சுருக்கோம். ஒரு 5 லட்ச ரூபா இருந்தீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா தான், அதுவே போதும் இல்லையா? இங்கேக்கு அது போதும், ஆனால் வெளிநாட்டுக்கு அது கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அந்த சுக்கிரதசைங்கிறது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்லை ஏதோ ஒரு முயற்சிகளை இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இடம் சம்மந்தமான முயற்சிகள் இருந்தீங்கன்னா அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், சிறப்பாக கொடுக்கும். அதாவது சுக்கிரதசைங்கிறது சுக்கிரன் மட்டும்தான் அந்த கடகராசிக்கு ரொம்ப தலைவலியை கொடுக்கறது. அதுவே மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா, குருவோட இருந்துச்சுன்னா, யோகாதிபதியோட உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவ்வளோ சிறப்பாக கொடுத்துரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷத்தில் முதல் 10 வருஷத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா போயிட்டுருக்குனாக்கா பின்னாடி 10 வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.
இப்போ முன்னாடி 10 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கன்னாக்கா பின்னாடி 10 வருஷம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கை கொடுக்கும். அதாவது லக்னம் வேற வேறவா இருக்கணும், ஒரே லக்னமாக இருக்கக்கூடாது. இன்னொன்று கடகராசிக்கு வந்து சுக்கிரதசை அப்படிங்கிறது என்னன்னாக்கா முதல் 10 வருஷம் உங்களுக்கு கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற சுக்கிரதசை ஆரம்பித்த பிறகு அப்படின்னாக்கா பின்னாடி செகண்ட் பார்ட் வந்து நல்ல பலன்களை கொடுத்துரும். அதே முதல் 10 வருஷம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா பின்னாடி 10 வருஷம் இருக்கு இல்லையா செகண்ட் பார்ட்டு அது ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் மாற்றிக்கணும். அதாவது லக்னம் மாறிச்சுனாக்கா தசைகளும் மாறும், அந்த பலன்களும் மாறும். ஏன்னா முதல் 10 வருஷம் நல்ல பலனை கொடுக்குமா, பின்னாடி 10 வருஷம் நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கு, சுக்கிரதசை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, 7 வருஷம் 8 வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பின்னாடி கொஞ்சம் உஷாராக இருங்க. லக்னம் வேற இருந்தால், லக்னம் வேறவாக இருந்தால், அதாவது வேற லக்னம்னாக்கா இந்த சந்திர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ ஆகும். பகை கிரக லக்னமாக இருந்தால் அது அப்படியே மாற்றி கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இது மாதிரி இருக்க அந்த சுக்கிரதசைங்கிறது நிறைய பேசலாம், சுக்கிரதசைக்கு நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். குரு பயிற்சி அது இதுன்ட்டு சனி பயிற்சி ஆகியும் எனக்கு நல்லது நடக்கலை, இப்போ குரு பயிற்சியாவது நல்லது பலன் கொடுக்குமா, இன்னொன்று ஜென்மராசிக்கு குரு வராரு, பல பயங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தைரியமும் இருக்கும். அவங்களோட இது பொறுத்தது எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். இதே சுக்கிரதசை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அது ஒற்றுமையை கொடுக்கும். இன்னொன்று சுய தொழில் பாதிப்பு, அதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த பணம் வர்றது, கடன் பிரச்சனை தீர்றது, இதெல்லாம் பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நிறைய கான்ட்ராக்ட் பேசிக்கு வரும், எதை எடுக்கிறது எதை வர்றதுன்னு தெரியாமல் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக வர வண்டியில் ஏறிக்கிங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு அடுத்த வண்டி நல்லா ஏசி வண்டி வரும் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த வண்டி வருதோ அதில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு பிரேக் டவுன் ஆனால் கூட பரவாயில்ல, அடுத்த வண்டி வரும் அதில் ஏறி போயிடலாம். அதாவது கடைசியில் வந்து நமக்கு நல்ல வண்டி வரும்னு காத்துனாக்கா எதுவும் வராது. அது மாதிரி ஒரு நல்ல கான்ட்ராக்ட் பேசிக் வந்துச்சுனாக்கா, நல்ல ஒர்க்கு நல்ல தொழில் வந்துச்சுனாக்கா எடுங்க. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனி நல்லா இருக்கார் உங்களுக்கு. குரு ஜென்மராசிக்கு வரும்போது பல பதட்டங்களை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர். கடனை கொடுத்துருவாரு, பணம் லாக் பண்ண வைப்பார். அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் குழப்பறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலரோட ஜாதகத்தை வந்து நம்ம பேசுறதா இருந்தால் பரவாயில்ல, இது பல பேரோட ஜாதகத்தை பேசுறது. அதனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். திரும்ப அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழப்பங்கள் இருக்காது. அடுத்து வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 தசைகளும் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து யோக தசைகள். இந்த ராசிக்கு யோகத்தை கொடுத்துரும். அதை வந்து திருப்பி நம்ம ரிப்பீட்டட் வார்த்தை நம்ம சொல்லியே இருக்க முடியாது. அதனால் வந்து மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறேன். இது வந்து 47 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ளே வரும். 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 to 85, 2ஆம் பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு 55 to 79, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 47லேருந்து 70 வரைக்கும். இது வந்து 47 வயசுக்கு மேலே தான் வருது. 47 வயசுனா 45 வயசுக்கு மேலே தான் 85 வயசு வரைக்கும் வருது இந்த 3 தசைகளும். இந்த 3 தசைகளில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஜென்மராசிக்கு வருது, இது ஒரு குழப்பத்தை கொடுக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது யோக தசைகள். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட தசை, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. இந்த தசை உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் முன்ன இருந்தது வேற அஷ்டம சனி, அந்த தசைக்கு வந்து சூரியனுக்கு சனிக்கு ஆகாதுன்றதுனால கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ குரு பயிற்சி, குரு பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சூரியன் இருந்தால், குரு நகரக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் சிறப்பு, அருமையாக இருக்கும் இந்த டைம். அப்படி தான் அந்த தசைங்கிறது எடுத்துக்கணும். நீசமாக இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ வந்து அந்த கடன் அமைப்பு தீரும். இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சந்திர தசை அப்படின்னாக்கா பூச நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா சனியோடைய நட்சத்திரம். இப்போ பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார் சனி. அந்த சனி பகவானுக்கு வந்து நட்சத்திரம் கொடுத்த கிரகம் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருக்குது. அதனால் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் நிறைய கஷ்டப்படுறது உண்டு. அதாவது முன்னாடி 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் சொல்லலாம். 10 வருஷத்தில் சனி புத்திக்கு பிறகு சனி புத்திக்கு முன்னாடி, இது மாதிரி நம்ம நிறைய பிரித்து சொல்லலாம். உங்களுக்கு கடன் அமைப்பு இருந்துச்சுனாக்கா கடன் அமைப்பு தீரும். யாரெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே தீரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். மணி லாக் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் திரும்பி வரதுக்குண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து செவ்வாய், இது வந்து ராசிக்கு 5, 10, தொழில் நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இந்த 3 தசைக்குமே சுப விசேஷம். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கும். இப்போ வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களா, திருமணம் நடக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். வாரிசுகளால் ஏற்பட்ட அவப்பெயர் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
என்னதான் இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும். இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கை வைங்க, தைரியத்தை வைங்க, நல்லாவே இருக்கும். இந்த 3 தசைகளும் கிட்டத்தட்ட இந்த 3 தசைகளும் யோகா தசைகள். உங்களுக்கு மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணால் கூட இந்த குருடைய பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த குருடைய பயிற்சி. நன்றி.